எஸ் கலைவாணி. இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10-15 வருடத்துக்கு மேலேயே அதிகப்படியாகவே ஜோதிடத்துறையில மிக சிறப்பு பெற்று இருக்கிறாங்க. அஹ் பாரம்பரிய அடிப்படையில அடுத்தது பார்த்தோம்னா கைரேகை, வாஸ்து, அடுத்தது பிரசன்னம், சோழி பிரசன்னம், வெற்றிலை பிரசன்னம், இப்படி எல்லா வகையிலையுமே நிபுணத்துவம் பெற்றவர்களா இருக்கிறாங்க. ஒரு ஒருத்தர் ஒரு பிரச்சனை அப்படின்னு போனோம் அப்படின்னா ஜாதக ரீதியாவும் உண்டான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும். எனக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு ஏதாவது விடை கிடைக்குமா, எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் அவர்களுக்கு வழிகாட்டி வாழ்க்கையில் அந்த கஷ்டத்துல இருந்து மேன்மையான வரத்துக்கு உண்டான வழியை வாடிக்கையாளருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மேடம் வணக்கம். ஒரு ஜாதகர் வந்து ஜெயிக்கணும், ஒரு ஜாதகத்துல முக்கியமா எதெல்லாம் நம்ம பார்க்கணும்? ஒரு ஜாதகம் அப்படின்னு போய், ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது ஜாதகம் தான். அந்த ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தனே எதை பார்ப்போம் நம்ம? வணக்கம்ப்பா. இப்போ நல்லா இருக்கிற ஒருத்தவங்க வந்து முதல்ல ஜாதகம் பார்க்க நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல ஏதோ ஒண்ணு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல மட்டும்தான் அவங்க வந்து ஒரு ஜோதிடரை பாக்குறதுக்கு ஒரு ஜாதகம் வரும். அப்படி வர பட்சத்துல அவங்களுடைய தேவை என்னவா இருக்கும்? ஒண்ணு வீடு, அப்படி இல்லைன்னா கல்வி, திருமணம், குழந்தை பேரு, இல்ல நல்ல ஒரு வேலை, இதை சார்ந்துதான் அவங்களுடைய பயணம் இருக்கும். ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படின்றதுனாலதான் அவங்களால இன்னொரு ஜோதிடரை வந்து பாக்குறதுக்கு வருவாங்க. அப்படி வர பட்சத்துல ஒரு ஜோதிடர் என்னென்ன பாப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம் அப்படின்றத பாப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்காங்க, அந்த லக்ன ரீதியா எந்தெந்த பாவகங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள்லாம் அந்த ஜாதகருக்கு வந்து கிடைக்காம இருக்கும். பெரும்பாலும் அதை சார்ந்துதான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 7ஆம் பாவகாதிபதி தசை நடந்து திருமணமே ஆகல அப்படின்னு வந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட வயதுல வராங்க அப்படின்னக்குள்ள அவங்களுக்கு எதனால திருமணம் நடக்கல அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் பஞ்சாங்க ரீதியா இன்னைக்கு நம்ம ஜோதிடம் அப்படின்னாலுமே பஞ்சாங்கம் தான் இல்லைங்களா? அப்போ வாரம், திதி, யோகம், கரணம், நட்சத்திரம் அப்படின்ற அந்த 5 பஞ்ச அங்கங்களை வச்சுதான் ஒரு ஜோதிடரால ஒரு ஜாதகத்தை கணிச்சு அதற்கான பலனையும் அதற்கான விடிமையுமே எடுத்து கொடுக்க முடியும். இப்படி பார்க்க நீங்க சொல்றதுல வந்து திதி, கரணம், யோகம், நட்சத்திரம், நாள் அப்படிங்கறது எல்லாமே ஓகே. இந்த கரணம் அப்படின்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப அந்த கரணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேல்யூவாவே எடுத்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ட்ரெண்டிங் ஒண்ணு போயிட்டு இருக்குது. இந்த கரணம் எத்தனை வகையா இருக்குது? அதுல எந்த கரணம், என்ன விதமான இந்த கரணத்துல பிறந்தா இப்படி இருப்பாங்கன்னா அதனுடைய குணாதிசயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. கரணம் அப்படின்றது வந்து மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு. இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, வாரம், திதி, யோகம், கரணம் அப்படின்னு ஒரு 5 வகையான விஷயங்களை நம்ம சொன்னோம். இப்ப இதுல ஒண்ணுத்துக்கும் பஞ்சபூத அடிப்படையில, இப்ப இந்த உலகமே எல்லா ஜீவன்களுமே பஞ்சபூத அடிப்படையில் படைக்கப்பட்டு அதை சார்ந்துதான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த பஞ்சாங்கத்துல இருக்கக்கூடிய கிழமைக்கு நெருப்பு அப்படிங்கிற நெருப்பு தத்துவத்தையும் செவ்வாய கிரகமாவும் கொடுக்குறாங்க. நட்சத்திரத்திற்கு புதனையும் நில தத்துவத்தையும் கொடுத்திருக்காங்க. திதிக்கு நீர் தத்துவமும் சுக்கிரனும் கிரகமா வருவாங்க. யோகத்துக்கு குரு கிரகமா வந்து ஆகாய தத்துவம் வரும். அதுக்கப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா கரணத்துக்கு சனி, கர்மகாரகன் சனி வந்துட்டு கிரகமாகவும், பஞ்சபூத தத்துவத்துல காற்று வந்து தத்துவமாகவும் வரும். இப்போ காற்று அப்படின்னு எடுக்கக்குள்ள பஞ்சபூதத்திலேயே ரொம்ப பிரசித்தி பெற்றது, ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நம்ம எடுக்கிறது எதை எடுப்போம் அப்படின்னா காற்றை தான் எடுப்போம். ஏன்னா மூச்சு காற்று, உயிர் காற்று அப்படின்னு நம்ம காற்றை தான் சொல்றோம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, கரணம் தப்பினால் மரணம். அப்ப வந்து காற்றை அறிந்த கணக்காளனுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த காற்று சம்பந்தப்பட்ட விஷயம் எது அப்படின்னா கரணமாக தான் வருது. இப்ப இந்த கரணம் அப்படின்றது இதுல இருந்து எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியும். நம்மளுடைய முக அவயங்கள் இருக்கு இல்லையா, கண், காது, மூக்கு, செவி, இந்த விஷயங்கள்ல இந்த கரணத்துக்கு மூக்கு அப்படிங்கிற இந்த அவயத்தை வந்து கொடுத்திருக்காங்க ஜோதிடவியல்ல. அதே மாதிரி இன்னர் பார்ட் வருது இல்லைங்களா, உள்ளுறுப்புல
நுரையீரல் இந்த காத்த உள்ள எடுத்துட்டு போயிட்டு அத வந்து உயிர் காற்றா மாத்தி இத வந்து பிராணனா மாத்தி உடம்புக்குள்ள சர்க்குலேட் பண்ணக்கூடிய இந்த நுரையீரல் இருக்கு பாருங்க, இந்த நுரையீரலை வந்து கர்ணநாதனுக்கு உள்ளுறுப்பா கொடுத்திருக்காங்க. அப்போ மூச்சு காத்து அப்படின்ற ஒண்ணு இல்ல அப்படின்னா மனுஷனே கிடையாது. இப்போ நம்ம சுபமுகூர்த்த பஞ்சாங்கம் குறிக்கிறோம் இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா கிழமையை விட நட்சத்திரம், நட்சத்திரத்தை விட திதி, திதியை விட யோகம், யோகத்தை விட கரணம் பலம் வாய்ந்தது அப்படின்னு ஒரு லைன் போட்டிருக்கோம் நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா. அப்போ வீட்லயுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல் பிறக்கிற குழந்தையில இருந்து இந்த கடைக்குட்டிக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, எல்லாமே அதுகிட்டதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த கரணம் அப்படின்றதுதான் ஒரு மனுஷனுடைய சூட்சம ஏக்கத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த கர்ணத்தை பத்தின தெளிவான விளக்கங்கள் நமக்கு கிடைக்கல, நமக்கு எந்த நூல்லையுமே பெருசா கிடைக்கல. கிடைச்ச வரைக்கும் இதை வச்சு அதை சார்ந்த ஆய்வுகள் நிறைய குருமார்கள் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் அதற்கான கோயில்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விலங்குகளையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த கரணம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துல நமக்கு எல்லாம் வந்து வாரம் தெரியும், எந்த கிழமையிலமா பிறந்த அப்படின்னா நான் வெள்ளிக்கிழமையில பிறந்தேன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்படி இல்லையா, நீங்க எந்த நட்சத்திரம் எந்த ராசினா ரொம்ப ஈஸியா வெகுஜனங்கள் சொல்லிடுவாங்க. அதிகபட்சம் திதி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. என்ன திதியில அவர் இறந்தாரு, வருஷத்துல இந்த திதியில திதி கொடுக்கணும் அப்படின்ற வரைக்கும் அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. பட் யோகத்தையோ கர்ணத்தையோ வெகுஜனங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஆனா கர்ணம் அப்படின்றது ரொம்ப சூட்சமமான ஒரு விஷயம். ரொம்ப ஈஸியா, ரொம்ப வலி இல்லாம நோகாம நோம்பு கும்பிடுற மாதிரிதான் கர்ணத்தை பிடிக்கக்குள்ள நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நம்மள வந்து அடையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீங்க 11 கரணங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த 11 கரணங்கள் வந்து ஒவ்வொரு கரணமும் அவர்களுடைய குணாதிசயங்கள். இப்ப எப்படி நட்சத்திரம் ராசி சொன்னா அவங்களுடைய எப்படி இருப்பாங்கன்னு சொல்றோம், அதே மாதிரி கர்ணநாதனை வச்சு அந்த கரணத்தினுடைய பலன்கள்ங்கிறது அதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா மக்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா நிச்சயமா. இப்ப கரணத்துக்குன்னு நம்ம ஜோதிடர் அதாவது முன்னோர்கள் வந்து ஒரு சின்ன கணக்கு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க இல்லைங்களா. கரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திதியில பாதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திதி அப்படிங்கிறது ஒரு 60 நாழிகை கொண்ட ஒரு கால அளவுதான் திதி. பூமிக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம திதின்னு கணக்கிடுறோம். ஒரு கரணம் அப்படின்றது திதியில ஒரு திதியில 2 கரணம் வரும். இப்ப இந்த 2 கரணம் அப்படின்னக்குள்ள 30 நாழிகை ஒரு கரணமாக எடுக்கப்படும். ஒரு திதியில 2 கரணங்கள் வந்துரும். இதுல 7 சரகரணங்களும் 4 அசுப கரணங்களும் இருக்கு. இந்த சரகரணங்கள் அப்படின்றது வந்து சுபமான எல்லா நிகழ்வுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த ஸ்திர கரணங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா 4, இந்த கரணங்கள் வந்து ஒரு முக்கியமான முகூர்த்தம் குறிக்கவோ ஒரு முக்கியமான வேலைகள் செய்யவோ இதை பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது. இப்ப இந்த 7 கரணங்கள்னு சொன்னோம் பாருங்க முன்ன, இது வந்து சுழற்சி முறையில வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கரணம் அப்படின்ற மாதிரி சுழற்சி முறையில வரும். பட் இந்த 4 கரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்திர கரணங்கள் அசுப கரணங்கள் வந்து அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி மட்டும்தான் வரும். இது அடிக்கடி வராது. இந்த நாகவம் கின்சுகுணம் சகுனி பத்தரை அப்படின்ற 4 கரணங்களும் ரொம்ப ரேர் வர்றது. இந்த அமாவாசை இது மாதிரியான விஷயங்கள் அமாவாசை பௌர்ணமியை ஒட்டி மட்டும்தான் இந்த மீதி 4 கரணங்களும் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவகரணம் அப்படின்னு ஒரு கரணத்தை சொல்றாங்க. இதுக்கு வந்து கிரகம் செவ்வாயா வருவாரு. மிருகம் பாத்தீங்கன்னா சிங்கமா வந்துரும். அதுக்கப்புறம் பாலவகரணம், இதற்கான கிரகம் ராகு, இதற்கான விலங்கு புலி. கௌலவகரணம், இதற்கான கிரகம் சனி, இதற்கான விலங்கு பாத்தீங்கன்னா பன்றி. கைதுளை கரணத்துக்கு சுக்கிரன் கிரகமாகவும் கழுதை மிருகமாகவும் வரும். கரசைக்கு சந்திரன் கிரகமாகவும் யானை விலங்காகவும் வரும். வணிசை கரணத்துக்கு சூரியன் கிரகமாகவும், விலங்கு அப்படின்றது வந்துட்டு என்னன்னா காளை மாடு. இது வந்து பசுன்னு சொல்லுவாங்க காளைன்னு சொல்லுவாங்க, பகல் இரவு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஜல்லிக்கட்டு காளை எல்லாம் வருது பாருங்களா, இந்த காளை தான் இதுக்கு எடுத்துக்கணும். தென் பத்தரை கரணம், பத்தரை கரணத்துக்கான கிரகம் கேது, அதற்கான விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பறவையா கொடுத்திருப்பாங்க, கோழி சேவல் வந்துரும். அதுக்கப்புறம் சகுனி கரணம், பேர்லயே தெரியுது இல்லைங்களா, இதற்கான கிரகம் வந்து சனியா வருவாரு. இதற்கான பறவை வந்து காகம். சதுஷ்பாதம் அப்படிங்கிற கரணம், இதற்கான கிரகம் குரு, இதற்கான விலங்கு நாய். நாகவம் அப்படிங்கிற கிரகம், இதற்கான கிரகம் ராகு, இதற்கான விலங்கு நாகம். அதுக்கப்புறம் ஃபைனலா கிம்ஸ்துகுணம், கிம்ஸ்துகுணத்திற்கான
இந்த கிரகம் வந்து புதனாகவும், அந்த புழு பூச்சி அட்டெல்லாம் வருது பாத்தீங்களா, இத வந்து ஆமா. விலங்காகவும் கொடுத்திருக்காங்க. இப்ப ம். கொடுத்திருக்கிற எல்லாமே இது எதை சார்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வடமொழி வச்சுதான் இது வச்சிருக்காங்க. ம். சமஸ்கிருதத்தில் தான் இதுக்கான பெயர் எல்லாம் வச்சிருக்காங்க. இதற்கான ம். தமிழ் பெயர் தான் இப்ப நம்ம சைடுல சொல்லிக்கிட்டே வந்தது. சிங்கம், ம். புலி ம். இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ ம். இந்த இந்த ம், கரணங்கள் வந்து எப்ப எப்ப வரும் அப்படின்னு ஒரு ம். அட்டவணை ஒண்ணு இருக்கு. இதற்கு என்ன ம். அப்படின்னா இந்த பிரதமை திதி வருது பாத்தீங்களா, இதுல வந்து ஆமா. முன்னாடி இருக்கக்கூடிய இப்ப 60 நாழிகை ஒரு பிரதமை திதி. இதுல ம். 30 முதல் முன் 30 நாழிகை கிம்சுகுணம் வரும். ஏன்னா ம். பிரதமை அப்படின்னுக்குள்ள உங்களுக்கு வந்துட்டு அமாவாசைக்கு மறுநாள் அப்படின்னு வந்துரும் இல்லைங்களா. இப்ப ம். ம். அமாவாசையை ஒட்டி இந்த கரணம் வந்துரும். கிம்சுகுணமும் பின்னாடி பவமும் வரும். இதே மாதிரி ம். ஒரு ஒரு நாளுக்கும் ஒண்ணு ஒண்ணு வரும். இது நமக்கு பெரும்பாலும் இதுல வந்து சுபத்தை மட்டும்தான் நம்ம கேலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலயோ குறிச்சிருக்காங்க. இதற்கான ம். கரெக்டான விளக்கங்கள் இல்ல. ம். ம். இதுல வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கரணத்துக்கான இந்த பஞ்சபூத தத்துவம் வந்து நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான ம். கிரகம் வந்து புதன் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அது கிடையாது. ஏன்னா இது எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா மகர சங்கராந்தின்னு நம்ம ஒண்ணு கொண்டாடுவோம், பொங்கல் ஆமா. இல்லைங்களா. ஆமா. அப்ப ஆமா. சூரியன் மகரத்துல இருக்கக்குள்ள ம். எல்லாரும் கேட்பாங்க பாருங்க, இந்த வருஷம் வந்து எந்த மிருகத்து ஆ மேல போச்சு, எது பொங்கல் மேல எது மேல வந்திருக்கு? போச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. இது ஒரு தடவை சொல்லுவோம் இல்லைங்களா. சகோதரருக்கு மேல இது போச்சு வந்து அப்படின்னா, சகோதரிகளுக்கு எல்லாம் பச்சை சீலை எடுத்து குடுக்கணும்னு ஒரு ட்ரெண்டிங் ஒண்ணு வந்துச்சு பாருங்க. இந்த எல்லாம் விலங்குகள் தான் சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி ஓ! மேல போச்சு அப்டின்னா, ஐயோ! எல்லாரையும் ஆ, பொறுக்கிடுமோ! பன்னி மேல ஆ, போச்சு அப்டின்னா, ரொம்ப கஷ்டத்த குடுக்குமோ! அப்டிலாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க. ஆக்சுவலா ம், இந்த ம். மிருகங்கள் எத வச்சு எடுத்திருக்காங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ணநாதன வச்சு எடுத்த மிருகங்கள் ஓ! தான் இது. நீங்க அதுக்குள்ள அந்த சரி. இத போய் பார்த்தோம்னா தெரியும். அந்த தேவதை ஆ, எந்த ஆ. விலங்கு மேல வராங்க. மகர ம். சங்கராந்தி தேவதை வந்து இந்த விலங்குகள்ல ஒரு விலங்குகள் மேல தான் அவங்க டிராவல் பண்ணுவாங்க. ஓஹோ! அப்டின்றது இருக்கு. இது இவ்ளோ வரைக்கும் தான் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பட் இதுதான் கர்ணம்ன்றது நெறைய பேருக்கு தெரியாது. அ ஆமா. இப்ப இப்போ கரணநாதன் அந்த கரணத்த வச்சே நம்ம குணநலங்கள் அவர்களுடைய குணநலங்கள் சொல்ல முடியும்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது எப்படி ஒவ்வொரு கரணநாதனுக்கு நிச்சயமா. உண்டான கரணத்த வச்சு அதனுடைய குணாதிசயங்கள பத்தி சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க சொல்ல கண்டிப்பா. சொல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நெறைய விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப ஜாதகமே சந்தோஷங்க. மத்த கிரகங்கள பத்தி தெரிஞ்சுக்காம இத மட்டும் தெரிஞ்சோம்னாவே நம்ம வெற்றி பெற்றலாம் போல இருக்கு. ஏன்னா நெறைய பேருக்கு இப்போ நெறைய கர்ணநாதன வச்சே வெற்றி பெற்றவங்க இருக்கிறாங்க. இல்லைங்களா? அது மாதிரி. இப்ப ஆமாங்க. நம்ப பவகர்ணம், பாலவ கர்ணத்துல பிறந்தவங்கள எப்படி இருப்பாங்கன்னு ஒவ்வொரு கர்ணநாதனுடைய இத பத்தியும் சொல்லுங்க. சொல்லிடலாம். நம்ம விவேக் சொல்வாரு பாத்தீங்களா? ஒரு விவேக்கும் அவரு பாலாஜியும் சொல்லுவாங்க பாருங்க. இவ்ளோ ம். நோய் இருக்கு. ஒரு மருந்து, ஒரே மருந்து. இது எல்லாம் சரியா போகணும் அப்படின்னு கேட்பாரு பாருங்க. கிட்டத்தட்ட ம். அந்த ஒரு மருந்துன்றது இந்த கர்ணநாதனாவும் இருக்கும். ஒரு ஒரு கர்ணத்துக்குமே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பவகரணம். இதற்கான ம். கிரகம் பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. செவ்வாய்ன்னு கொடுத்திருக்காங்க. ம். இதற்கான விலங்கு ம். வந்து சிங்கம். நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரிதான் சிங்கம் எப்பயுமே சிங்கிளா தான் வரும். இப்ப பவகரணத்துல ஒரு குழந்தை பிறந்துடுச்சு அப்படின்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எந்த சூழல்லயுமே அந்த குழந்தை தன்னை காப்பாத்திக்க கூடிய தன்மையை அந்த குழந்தைக்கு உள்ளவே இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர். கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். கொஞ்சம் ம். பிடிவாதம் அந்த குழந்தைங்க கிட்ட இயல்பிலேயே இருக்கும். இவங்களுடைய தன்மையே பாத்தீங்கன்னா அடம் பிடிச்சாச்சும் எதையாச்சும் சாதிச்சிடக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் ம். இந்த 12 வயசுல ஒரு குழந்தை வாள் எடுத்து சண்டை போடுதுப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க ம். பாத்திருக்கீங்க. இப்ப நம்ம ம். சொல்லுவோம்ல ம். வீட்ல, என்னப்பா இத்தனை ம். வயசாகி இப்படி பண்ற, 12 வயசுல அவன் போருக்கு போனான் அப்படின்ட்டு. இத மாதிரி ம். கட்டத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள், இந்த துணிச்சலோட பயணிக்கக்கூடிய குழந்தைகள், இவங்க எல்லாமே இந்த செவ்வாயுடைய டாமினேஷன்ல இருக்கிற பவ கரணத்துல பிறந்த குழந்தைங்க தான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுல நிறைய தெரியும் ம். நமக்கு. ம். அதுக்கப்புறம் ம். இந்த பவகரணத்துக்கு அப்படின்னு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் இல்லைங்களா எப்பயுமே. ம். ஆமா. அப்படின்னு பார்க்கக்குள்ள இந்த ம். பவ கரணத்துக்கு சனி பெரிய சிறப்பு செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா ம். இந்த சனிக்கான காரகம் நம்ம முதல்ல எடுக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆமா. தொழில் தான் எடுப்போம் இல்லைங்களா. ம். அப்போ சாதாரணமா போய்கிட்டு இருக்கிற தொழில்ல ஒரு சின்ன முரண்பாடு வந்துரும். வேலைக்கு போக ஓ. வேண்டிய வயசுல வேலைக்கு போகக்கூடியாத தன்மை. இவங்களுக்கு ம். டவுன்ல வேலை செய்யறவங்களும் இவங்களுக்கு பெரிய பிரெஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இவங்கள விட ம். அப்ளைன்ஸா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஆமா. இவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை வந்து வகுத்து கொடுக்க மாட்டாங்க. ம். அப்போ இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எங்கேயுமே ஒத்து போக மாட்டாங்க முதல்ல.
பெரிய சிங்கம் பராக்கிரமசாலி இல்லைங்களா? அதன்ற சிங்கம் தோல். எப்படி எல்லாத்துக்கிட்டையும் ஒத்து அதனாலதான் போகும்? சொன்னேன், சிங்களாவே சுத்திக்கிட்டு இருக்கிறது இவங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கான பிரச்சனையை உருவாக்கிக்காங்க. இன்னொன்னு, மத்தவங்களுக்காக ஒரு பிரச்சனைன்னா முதல்ல வந்து குரல் கொடுக்கறது வந்து இந்த பவகரணத்துல இருக்கிறவங்க குரல் கொடுப்பாங்க. இந்த பவகரணத்துக்கான விலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. என்ன விலங்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா சிங்கம் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா? சிங்கம். தென் ஆமா. கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதற்கான அந்த ஒரு சில ஆமா. விஷயங்கள் இந்த நம்ம வந்து கர்ணத்துல ஆக்டிவேஷன் பிறந்தவங்க இந்த பண்றதுக்கான ஒரு கோவிலுக்கு சில போனா விஷயங்கள் நல்லா இருக்கும், வெற்றிகள் கிடைக்கும் போகணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றதுல இல்லைங்களா? சொல்ற விஷயத்த இந்த பவகர்ணத்துல பிறந்தவங்க இல்ல மற்ற கர்ணங்கள்ல பிறந்தவங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான தரவுகள் எல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ரொம்ப ஆமா. சிரமப்பட்டு எடுத்து நானே நோட் உங்களுக்காக இந்த பண்ணிக்கிறேன் நீங்க சேனல்ல சொல்றத. வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்பதான் கண்டிப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும் சொல்றதுக்கு. ம். சொல்லுங்க. சந்தோஷம். ம். இப்போ அதிதேவதை வந்து இந்திரன் ம். அப்படிங்கிறவரா வருவார். இப்ப யோசிச்சு ம். பாருங்களா, இந்திரன் வரக்குள்ள இவங்க எங்கேயாச்சும் அடங்கி போவாங்களா? எனக்குன்னு ஒரு நாடு, என் மக்கள் அப்படின்னு இருப்பாங்க. ஆஹ். எனக்குன்னு இந்த ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிற அந்த டாமினேஷன் குணம் இவங்களுக்கு வந்துரும். ம். மிருகத்துல ம். சிங்கம் வந்துரும். கிரகம் ம். செவ்வாய். அப்புறம் மலர் ம். வந்து புன்னை மலர் அப்படின்னு ஒரு மலர் சொல்றாங்க. நமக்கு இன்னைக்கு புன்னை ம். மலர் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதனால என்ன ம். பண்ணுங்க, இந்த செவ்வாயோடைய தன்மை அப்படின்றது சிவப்பு தான் இல்லைங்களா? அப்ப செம்பருத்தி, ஆமா. சிவப்பு ம். கலர் அரளி பூவு இதெல்லாம் நம்ம யூஸ் ம். பண்ணிக்கலாம். ம். அதுக்கப்புறம் பூசறது அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. கஸ்தூரி மஞ்சள், ம். ஆபரணம் மாணிக்கம், தூபம் அகில், வஸ்திரம் ஒயிட் கலர் வெண்மையான வஸ்திரம், பாத்திரம் வந்து பொற்களம். பொற்களம் மீன்ஸ் அதான் கோல்டால செய்யப்பட்ட பாத்திரம். இன்னைக்கு நம்ம கோல்டால எல்லாம் பாத்திரம் இல்ல, எதுவுமே பெருசா செஞ்சு வச்சுக்க முடியாது. அதனால நம்ம சாமிக்கு பூஜை பண்றதுக்காக ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ம். தானம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, பிரசாதம் வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சிருப்போம். வெள்ளியிலயாச்சும் ம். வச்சிருப்போம், இல்ல பித்தளை அந்த மாதிரி வச்சிருப்போம் இல்லைங்களா? அதுல ஆமா. ஒரு குட்டி காயின் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோல்டுல ஒரு ம். குட்டுமணி காயினா இருந்தா கூட பரவாயில்ல. அத ம். போட்டு அதுல சாதம் வைக்கக்குள்ள இதோடைய ம். ஏர்வை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெய்வங்கள் நரசிம்மரும் ம். ஸ்ரீ அனுமானும் அனுமன் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுமே இந்த ம். பவகரணத்துக்கான தெய்வங்களா வருவாங்க. கிழமை ம். செவ்வாய்க்கிழமை வழிபாடு எந்தெந்த தெய்வங்களை இவங்க வழங்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சூரியன், ம். சிவ வழிபாடு இது ரெண்டுமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் ம். சிம்மம். சிம்மம்னா பெண்ணு. சிங்கத்திலேயே பெண் சிங்கமா இருந்தா அது சிம்மம்னு பெண் சிங்கம். சொல்லுவோம். ம். ம். ஆமா, ஆணா இருந்தா அது சிங்கம்னு சொல்லுவோம். இதுதான். ம். அதுக்கப்புறம் சர்க்கரை பொங்கல் வந்து இவங்க நெய்வேத்தியமா வைக்கலாம். சிம்ம ம். கரணம் அப்படின்ற பெயரே இந்த கரணத்துக்கு சிம்ம கரணம்னே ஒரு பெயர் இருக்கு. ஓ. அதுக்கப்புறம் இவங்களுடைய குணமே தலைமை பொறுப்பு. கிரீடத்தை தூக்கி ம். யாராச்சும் தலையில வச்சா ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா வாங்கி இவங்க அழகா சேர்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதுதான் ம். இவங்களுடைய தன்மை. ஆபீஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதா இருந்துச்சுன்னா ஒரு இடத்துல கூட பார்த்தேங்க மேடம். இந்த ஆமா. ராசிக்காரர்கள் எல்லாம் தேவை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ம், இனிமேல் இது மாதிரி கர்ணநாதன் ம். போட்டு இந்தந்த கர்ணநாதனுடைய பவகர்ணத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமா. வேண்டும் அப்படின்னு எடுக்கிற மாதிரி வந்துரும். கண்டிப்பாங்க மேம். ம். இப்ப இவங்களுக்கு இருக்கிற விஷயம் வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா இவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்துக்கிட்டு போகாத தன்மை மட்டும்தான் இவங்களுக்கு இந்த தொழில்ல பிரச்சனையை மைனஸ். கொடுக்கறதுக்காக. இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் இவங்களுக்கான மைனஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எப்பயுமே அரசாங்க ஆதரவு இருக்கும். எப்பயுமே. ஏன்னா நமக்கு வந்து இந்த மேஷத்துக்கு 5ஆம் இடம் சிம்மமா வந்துருது இல்லைங்களா? இப்ப ஆமா. இங்கேயும் சிம்மம் அதான் விலங்கா வந்துருது இல்லைங்களா? அதனால ம். ம். இந்த பெரியவங்க, ஊருக்கு பெரியவங்க, ஒரு ம். குடும்பத்துல தலைவரா இருக்கிறவங்க, இத மாரி இருக்கிறவங்க கிட்ட எல்லாமே ஒரு கொஞ்சம் ஹை பவர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் காத்திருக்கும். இவங்க ம். பக்கம் கொஞ்சம் பேசுவாங்க. ரொம்ப பேராசைப்பட மாட்டாங்க. ஓகே. அதனால இந்த பொறாம குணம் இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்காது. சின்னதா மனசுக்குள்ள இருந்தாலும் அத அப்பவே சொல்லிடுவாங்க. அதனாலவே இவன் ம். ரொம்ப திமிரு பிடிச்சவன் அப்படின்ற பேர் இவங்களுக்கு இயல்புலயே குடுத்துருவாங்க வெளியில இருக்கிறவங்க. ம். ம். இவங்களுக்கு வந்து உடம்புல அயன் பிளஸ் கால்சியம் அதிகமா ஓ. இருக்கும். ஓ. இந்த கால்சியம் அதிகமா இருந்தா நமக்கு இந்த யூரினரி சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்றது தெரியும் ம். இல்லைங்களா? ம். அப்போ இவங்க இந்த கால்சியம் கண்டென்ட்ட ரொம்ப ஈஸி இது மட்டும் நம்ம வச்சு எடுக்க முடியாது. இதுல ஒரு குறிப்பு இருக்கு. அதனால இத ம். சொல்றோம். அவங்களுடைய ஜாதக ரீதியா என்ன தசாபுத்தி நடக்குதோ அதற்கான தானியங்கள்ல இருக்கக்கூடிய டிஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கும். ம். புதன் தசை ராகு புத்தி நடக்குது அப்படின்னா
புதன் கெட்ட பட்சத்துல, புதன் சிறப்பாக ம், இல்லாத பட்சத்தில், ராகு சிறப்புற இல்லாத பட்சத்துல இந்த 2 தானியத்திலயும் இருக்கக்கூடிய அந்த சத்து குறைபாடு அந்த ஜாதகருக்கு இருக்கும். ம். இப்ப இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்து. அதனால இத நான் ஓகே. சொல்லிட்டு இருக்கேன். இத மட்டும் வச்சு எடுக்க ம், தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ம், பெரிய கூட்டத்துல ரொம்ப தன்னடக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இவங்க தான். நான் தான் பெரிய ஆளு, ம். பட் நான் ரொம்ப அமைதியான ஆளு அப்படிம்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ம், ஆளு. இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் நல்ல மாதிரியா நடக்கணும்னா, கொஞ்சம் பணிவை கைக்கொண்டாங்க அப்படின்னா, ம், ரொம்ப சிறப்பா இவங்களால வர முடியும். இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அகில் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். தூபம் ம், அப்படின்றதுல. அப்ப வீட்ல பூஜை பண்ணக்குள்ள இந்த அகில் அப்படின்றது நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இத ம், வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, கப் சாம்பிராணி வருது பாத்தீங்களா? அதுல என்னால வந்து ம். கங்கு கொளுத்தி போட முடியாது, நெருப்பு கிடையாது, அடுப்பு கிடையாதுன்னு ஆமா. 1000 கதை சொல்லுவோம் நம்ம இன்னைக்கு. இத ம், மாரியான பட்சத்துல ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரொம்ப ஈஸியா வாங்கிட்டு வந்து ஏத்திருவோம் ஒரு ரூ. 10. அந்த எம்ப்டி ம், கம்ப்யூட்டர் சாம்பிராணிக்குள்ள இந்த அகில் பொடிய கொஞ்சம் போட்டுருங்க. ம். போட்டீங்கன்னா, இந்த தூபம் ஓரளவுக்கு பிரச்சனைகள குறைக்கும். எப்பயுமே காற்று மூலியமாக கர்ணத்தை பொறுத்த மட்டிலும் கர்ணம் வந்து கர்ணத்துடைய இந்த பஞ்சபூத தத்துவமே காற்று தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காற்றுல. சோ இந்த ம், ஆமா. இப்ப காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவானாலும், காத்து சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள் எதுவானாலும் செய்யக்குள்ள இந்த கர்ணத்தை ஆக்டிவேட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா. சரி, காற்று சம்பந்தப்பட்ட விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேன். இப்ப வந்து என்னோட ஒரு ஒரு ஜாதகத்துல வந்து கர்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனுடைய கர்ணம், வணிசை கர்ணம் சூரியனோடது அப்படின்னு வரும் இல்லைங்களா? இந்த வணிசை கர்ணாதிபதி சூரியன் எங்க போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காரோ, அதை சார்ந்த இடங்களுக்கோ, அதை சார்ந்த ஆம், பொதுவா இருக்கிறவங்களுக்கோ ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். அந்த இடத்துக்கு ஒரு ஃபேன் வாங்கி போடலாம். ம். இல்ல, விசிறி மட்டை பார்த்திருக்கோம் இல்லைங்களா? நம்ம பனை ஓலை ஆமா, விசிறி. ஆமா. பனை இதுல பிளாஸ்டிக்ல வருது. பண்ண மாதிரி பட் இருக்கும். அது பிளாஸ்டிக்ல குடுக்கறதுல பிளாஸ்டிக். எந்த விதமான புண்ணியமுமே கிடையாது. பிளாஸ்டிக்ல தர பனை தேவையில்ல. ஓலையில வருதுங்க மேடம். ஒரு சூப்பரா இருக்கும் அது. 4 அத குடுத்துட்டு ம், போலாம். ஒரு 4 விசிறி செஞ்சாலும், ஒரு 2 விசிறி வாங்கி குடுத்தாலும், பனை ஓலை விசிறி வாங்கி குடுங்க. தென்னை ஓலையில ம், பின்னி வருது இப்பல்லாம். அழகா பின்னியிருக்காங்க. ம், அத மாரி கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய விஷயத்த செய்யக்குள்ள, இதோடைய இந்த தன்மை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காற்றோட கரையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊதுபத்தி. கோவிலுக்கு ஊதுபத்தி வாங்கி குடுக்கலாம். உங்களுக்கு புடிச்ச தெய்வத்துக்கு ஊதுபத்தி வாங்கி குடுக்கலாம். இப்ப வந்து இவங்களுக்கு பவகரணம் வந்துருச்சு. நரசிம்மர் கோவிலுக்கு ஊதுபத்தி வாங்கி குடுக்கறது, நரசிம்மர் கோவிலுக்கு ம், சாம்பிராணி வாங்கி குடுக்கறது, வாசனை திரவியங்கள் வாங்கி குடுக்கறது. இது எல்லாமே கிட்டத்தட்ட கற்பூரம் கூட காற்றுலயும் கரையும். காற்றுல கரைஞ்சிட்டு, ம், அதுக்கப்புறம் தான் அது எரியறதுக்கே ஆரம்பிக்கும் இல்லைங்களா? கற்பூரம் வாங்கி குடுக்கலாம் கோயில்களுக்கு. முடியாத குழந்தைங்க, இப்ப குரு வீடு சம்பந்தப்பட்டிருக்கு, 9ஆம் பாவகம் சம்பந்தப்பட்டிருக்கு கர்ணநாதன். இப்ப ம், செவ்வாய் பவகரணத்துக்கு போய் 9ல உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செய்யலாம். ம், இதோட சனி சம்பந்தப்படுறாரு அப்படின்னக்குள்ள ஒரு முதியோர் இல்லத்துக்கு செய்யுங்க. நம்ம தனியா போய் ஸ்பெஷலா செய்ய மாட்டோம். நாமளும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ம். பண்ற ஒரு பரிகாரம் 4 பேரையும் வாழ வைக்கட்டும். ம். ஓகே. சூப்பர், சூப்பர் மேடம். இப்போ இது பவகரணத்துக்கு வந்து உண்டானது ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. என்னென்ன பண்ணணும், என்ன சிம்பிளா பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு ரூ. 10 கூட ஒரு பரிகாரத்துல வந்து முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆமா, சொல்லிட்டு, பெரிய அளவுக்கு ஆமா. பண்ணணும், இப்ப யாக வளர்த்தி பண்ணணுங்கிறதுல இல்ல. ஆமா. சிம்பிளா ஒரு ஊதுபத்தி கிடையவே வாங்கி கிடையாது. வச்சீன்னா கூட, உனக்கு உன் பிரச்சனை ம். தீரணும் அப்படின்னா, நீ ஒண்ணு செய்யி. வீட்ல உனக்கு நிச்சயமா. இருக்கிற பிரச்சனை ஆமா. தீரணும்னா, வீட்ல இந்த அகிலோட சாம்பிராணியில கலந்து அதையும் வச்சீன்னா, அது கலந்து தூபமா போடலாம். போகும்போது வீட்ல இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அற்புதம் மேடம். நிச்சயமா. ரொம்ப அது அற்புதம். பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம வந்து எது பசிச்சுக்கிட்டே இருந்தாலும் இருந்துருவோம். மொபைல் இல்லாம இருக்க மாட்டோம். அப்போ மொபைல்ல ஸ்கிரீன் சேவரா சிங்கத்தோடைய போட்டோவ வச்சுக்கலாம். அப்படி இல்ல நரசிம்மரோட போட்டோ வச்சுக்கலாம். சிங்கத்தோட போட்டோவே வைக்கலாம். நல்ல இந்த ஆக்ரோஷம் இல்லாத ஜெஜாண்டிக்கா இருக்கக்கூடிய சிங்கத்தோடைய போட்டோவ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மணிக்கு ஒரு தடவ நம்ம எடுத்து அத அழுத்தி அழுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப அடிக்கடி இத ம், பாக்குறது, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ரி பாக்குறது. நம்ம நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல்ல பார்ப்போம் இல்லைங்களா? ம், இப்ப ம். சிங்கத்தோட டாக்குமெண்ட்ரி பாக்குறது. ஒரு ஜூக்கு போறோம்னு வச்சுக்கோமே, அங்க போனோம்னா சிங்கத்துக்கு உணவு குடுக்கறதுக்காக இன்னைக்கு கவர்மெண்ட் நெறைய விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மாரி மிருகங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க கர்ணநாதனுக்கான அந்த விலங்குக்கு உணவு வழங்குறதுக்கான பொன்னான விஷயங்கள நன்கொடை பண்ணிக்கலாம். வழங்கலாம். ம், அது ஆமா. உணவுக்கு செய்யுங்க அப்படின்னு செய்யலாம். இப்ப நம்ம இந்த நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்ற இந்த வட்டத்துல பாத்தீங்கன்னா, சிவகார்த்திகேயனா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் இந்த யோகி பாபு அவரா இருக்கட்டும். யோகி ஆமா. பாபு வந்து கௌலவ கரணம் பாத்தீங்க அப்படின்னா வாராகிக்கு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பிஎம் இருக்காரு பாருங்க, அவர் என்ன கரணம் தெரியுங்களா? தைத்துளை கரணம். ஓ. தைத்துளை கரணம் அப்படின்றது 12ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் அவருக்கு. கர்ணநாதன் பாருங்க, எனி டைம் பயணம் தான். அதுக்கப்புறம் சுமக்கிறது, ஒரு பிரச்சனையை சுமந்துகிட்டே இருக்கிற தன்மை, இதெல்லாம் தான் அவங்கள வந்து மேல மேல எடுத்துட்டு வர்றதுக்கான சூழலா இருக்கு. நிறைய பேர் இது தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் சார்ந்த பிரச்சனைகள் தசாபுத்தி பெருசா அவங்களுக்கு சிறப்ப கொடுக்கறாத மாதிரியான தசாபுத்திகள் கூட அவங்க நல்லா இருக்காங்க. காரணம் பாத்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 20 காளை மாடு வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேங்க மேடம் அப்படின்றாங்க. ராகு திசை போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் சிறப்பா இல்ல, ராகு திசையில செவ்வாய் புத்தி போய்கிட்டு இருக்கு. அவரு நம்ம எடுக்கிற கணிதத்துக்குள்ளவே வரல அந்த ஜாதகம். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னப்பா ஒர்க் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவரு சொல்றாரு, ஒரு 20, 25 மாடு காளை மாடு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டுக்கு. பார்த்தா வனிசை கரணம் அவரு. அப்போ இதெல்லாம் பாருங்க. பார்க்க பார்க்க நிறைய அதிசயங்கள், நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்குது. இது ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய இதுவே கிடையாது. சரி, இப்ப இவங்க என்னைக்கு கோவிலுக்கு போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவகரணம் நடப்புல இருக்கிற அன்னைக்கு போலாம். எங்களால பவகரணம் பார்க்க முடியாது, எங்களுக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியாது, கேலண்டர்லயும் எங்களுக்கு படிக்கவும் தெரியாதுங்க எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமையில நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு இவங்க போயிட்டு வரலாம். போகக்குள்ள ஒரே ஒரு விஷயம், இந்த பரிகாரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400, 500 பேருக்கு கொடுத்துருக்கோம். போனவங்க அத்தனை பேருமே சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த இந்த பரிகாரம் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல யாரும் கொடுத்தது கிடையாது. அங்க போய் இந்த பாக்கு மட்ட பிளேட்ல ஆரஞ்சு பழம் தட்டு வச்சு நின்னுட்டு இருக்காங்க அப்படின்னாலுமே அது நம்ம கொடுக்குற பரிகாரம் தான். ஒரு பெரிய பாக்கு மட்ட பிளேட்ல, யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ல 11 ஆரஞ்சு பழம், நாட்டு ஆரஞ்சு பழமா இருந்தா ரொம்ப சிறப்பு, இல்லாத பட்சத்துல ஹைபிரிட் இருந்தாலும் பரவாயில்ல. 11 ஆரஞ்சு பழம், 11 வெற்றிலை, 11 பாக்கு, 101 ரூபாய்க்கு கம்மி இல்லாம தட்சணை. அதாவது 101 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். 201, 501 எவ்வளவு வேணாலும் வைக்கலாம். 101 ரூபாய்க்கு கம்மி இல்லாம வச்சிடுறது ரொம்ப சிறப்பு. இத வச்சுட்டு இது கூடவே ஒரு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு கோவில்ல, இப்ப செவ்வாய்க்கிழமை பவகரணத்துக்கு போயிட்டு அர்ச்சனை தட்டையும் இந்த பாக்கு மட்ட பிளேட்டையும் சேர்த்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அர்ச்சனை தட்டை மட்டும் திரும்பி வாங்கிக்கோங்க, பாக்கு மட்ட பிளேட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சகர்கிட்டயே கொடுத்துருங்க. அவங்களே எடுத்துக்கிட்டோம். பாக்கு மட்ட பிளேட் எதுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, பாக்கு மட்ட குலதெய்வத்தை சாந்திப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பாக்கு தவறுச்சுன்னா குலதெய்வ கோபம், குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பிரசன்னத்துல நம்ம இத பத்தி நிறைய இது பண்ணிருப்போம். அப்ப பாக்கு தவறாம ஒரு பூஜை பண்றதுதான் பெரிய சிறப்பு. அந்த பாக்கு மட்டை குலதெய்வத்தோடைய கோவத்தை குறைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அந்த பாக்கு மட்டை பிளேட்ல இருக்கு. அதனால குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தோடையும் அந்த கோவிலுக்கு போறதுக்காக தான் இந்த பாக்கு மட்டை பிளேட் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பாக்கு மட்டை பிளேட்ல எதுக்கு இவ்வளவு பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, முக்கனி இருக்கு, எதுக்கு நீங்க ஆரஞ்சு பழம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். ஆரஞ்சு பழம் உள்ள எண்ணி பாத்தீங்கன்னா 11 சொலைகள் தான் இருக்கும். கர்ணமும் 11 தான். அதே மாதிரி சரகரணங்கள் 7, ஸ்திரகரணங்கள் 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சுபகரணங்கள் 7, அசுபகரணங்கள் 4 இல்லைங்களா? இதுல 7 சொலை ஒரு சுவையாகவும், 4 சுளைகள் இதுல இந்த 7 சுளையில இருந்து மாறுபட்ட சுவையாகவும் இருக்கும். இதுக்காக தான் இந்த கர்ணத்துக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒரு பழம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் தான். சோ அதனாலதான் அதை வச்சு கொடுக்க சொல்றோம். இத மாதிரி வச்சு கொடுத்துட்டு அந்த கமலாப்பழம் இருக்குதுங்களே, அதுவும் வைக்கலாமா? கமலாப்பழம் அதுதான் அதுதான் கமலாப்பழம் வைக்கலாம். கமலாப்பழம் தான் பெஸ்ட். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஹைபிரிட் கமலாப்பழம் வந்து சீசன் தானே. ஆனா அந்த ஹைபிரிட் ஆரஞ்சு பழம் எப்பயுமே கிடைக்கும்ன்றதுனால நீங்க உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு கொடுத்துக்கலாம். இத வச்சு கொடுத்துட்டு ஒரு 24 நிமிஷம், ஒரு நாழிகை அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல சொல்லுவோம். இந்த 24 நிமிஷம் மட்டும் அந்த கோவிலுக்குள்ள உள் பிரகாரத்துல, நம்மள கருவறைக்குள்ளவே விட போறது கிடையாது, காம்பவுண்டுக்குள்ள, கோவிலுக்குள்ள காம்பவுண்டுக்குள்ள ஒரு இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா மேல சட்டை இல்லாம உட்கார்றது ரொம்ப சிறப்பு. அப்படி உட்காருங்க. உட்கார்ந்துட்டு இந்த 24 நிமிஷம் மட்டும் உங்களுடைய சங்கல்பம் என்னவோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சங்கல்பத்தை சொல்லிட்டு, என்னுடைய ஏர்னிங்ல இருந்து நான் இப்ப ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல இந்த 10,000 ரூபாய்ல மாசத்துல உனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறேன்,
இல்ல 5 ரூபாய் கொடுக்குறேன், இல்ல 100 ரூபாய் கொடுக்குறேன். அது அவங்கவங்களுடைய தாட் ப்ராசஸ். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 6 மாசமும் அந்த காசை ஏதாச்சும் ஒரு டப்பால போட்டு சேகரிச்சு பாருங்க. இது மாதிரி டப்பால தான் நாங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி டப்பால போடுங்க. போட்டு இன்னொன்னு, இந்த டப்பாக்குள்ள என்ன கிரகமோ, இப்ப எங்களுக்கு சூரியன் அப்படின்னா நான் ஒயிட் கலர் கிளாத் போட்டு அதுக்குள்ள காசு போட்டுக்கிட்டு வரேன். இது மாதிரி போட்டு அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்ப நம்ம ஒரு ப்ராசஸ் சொன்னோம் இல்லைங்களா, பாக்கு மட்ட பிளேட்டு, 11 ஆரஞ்சு பழம், 11 வெற்றிலை, பாக்கு, இந்த சேர்த்து வச்ச காசு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு அர்ச்சகர்கிட்டயே கொடுத்து இதையே எடுத்துட்டு இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா குலதெய்வமும் இந்த கர்ணநாதனும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சுபிக்ஷமான மாற்றத்தை நிச்சயமா கொடுப்பாங்க. இது அனுபவ உண்மை. நிறைய பேரு சக்சஸ் ஆன ஒரு பரிகாரம். சோ இத நீங்க செய்யுங்க. நிறைய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். பவம் கண்டிப்பா. முடிஞ்சது. ஓகே, முடிஞ்சது. அடுத்ததுங்க மேடம், இப்ப பவத்துக்கு உண்டான ஃபுல் ஹிஸ்டரிய சொல்லிட்டீங்க. அவன் வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத சொல்லிட்டீங்க. வெற்றி அடுத்த அடையறத கர்ணம் வேற வழியே என்னங்கிறது மக்கள் கிடையாது. வந்து ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்லுவீங்க, நிச்சயமா. அடுத்தது நம்மளோடது வருமா அப்படின்னு நிச்சயமா. பார்த்துட்டே இருக்கிறாங்க. சொல்லுங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா பாலவம் அப்படின்ற ஒரு கரணம். இப்ப அங்க எப்படி சிங்கம் அப்படின்னு வந்ததோ இங்க வந்து புலி சார் வருவாரு. நம்ம சொல்லுவோம் கணக்குல அவன் புலிப்பா அப்படின்னு சொல்லுவோம். புலி பசிச்சாலும் புல்ல திங்காது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் புலி வந்து பாயறதே பதுங்கிறதுக்கு தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது பயங்கர பிளானிங் கெப்பாசிட்டி. ஒரு விஷயத்த பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா இந்த பாலவ கரணத்தை விட வேற யாருமே அதை செய்ய முடியாது. நிறைய பேரால மன வருத்தத்தை நிறைய தாங்கக்கூடிய ஒரு கரணம் எது அப்படின்னா இந்த பாலவ கரணம் தான். எவ்வளவு வலிமையோ, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, காய்ச்ச மரம் தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லி, அத மாதிரி நிறைய கஷ்டத்தை தாங்கி நிறைய பிரச்சனைகளை தாண்டி சின்ன சின்ன துரோகங்களை தாண்டி இந்த கிரகம் வந்து இந்த கரணம் வந்து தன்னை நல்லா நிறுத்திக்கும். இவங்களுக்கான இப்ப நம்ம சொன்ன பரிகாரம் தான் எல்லா கரணத்துக்குமே வரும். அதற்கான இந்த அதிதேவதை அந்த பொருட்கள் எல்லாம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் இது பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் எல்லாத்துக்குமே. கீ செயின் யூஸ் பண்ணலாம் நம்ம. இப்ப இத வச்சு நம்ம மொபைல்ல எப்படி ஸ்கிரீன் சேவர் வைக்கிறோமோ அத மாதிரி கீ செயின் போட்டுக்கலாம். இப்ப சிங்கத்துடைய பொம்மை போட்டு ஒரு கீ செயின் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல நம்ம தூங்கி விழிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த தூங்கி முழிக்கிற அந்த இடத்துல இப்படி ஒரு ஸ்டில் ஒண்ணு வச்சுக்கலாம். நம்ம இருக்கிற இடத்த சுத்தி சுத்தி இவங்களுடைய உருவமே இருக்கக்குள்ள பெரிய பவர் நமக்கு கிடைக்கிறத நம்மளால உணர முடியும். மேடம், அந்த புலி மட்டும் வைக்கணுமா, இல்ல புலி மேல யாராவது உட்கார்ந்து இருக்கிற மாதிரி வைக்கணுமா? இப்படி வணங்குறதுக்கு வந்து நம்ம வந்து புலி மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான தெய்வங்களை வணங்கிக்கலாம். பட் நம்ம ஸ்கிரீன் சேவரா வைக்கணும் அப்படின்னக்குள்ள புலிய மட்டும் வைங்க. ஏன்னா நீங்க அந்த வடிவமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கத்துடைய ஜெய்ஜாண்டிக்கு வந்து சுத்தமா ஒண்ணுமே இல்லாம செவ்வாய் நீசமானவன் பார்த்தா கூட கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதோடைய தன்மை அது மாதிரி ஒரு ஒரு மிருகத்தோடைய அந்த உடல் அமைப்பும் நிறைய விஷயத்த சொல்லும். இப்ப கோவில்ல வந்து இந்த 2 சைட்லயும் ஒரு ஒரு மிருகம் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, கருவறைக்கு முன்னாடியே வச்சிருப்பாங்க. சிங்கம், யானை அந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க. இதெல்லாமே கர்ணம் சம்பந்தப்பட்டதுதான். எல்லாம் டெப்தா போய் எடுத்திருக்காங்க. பட் இத பெருசா வெளியில சொல்லல. இது அதனாலதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம போயிடுச்சு இதுல. இப்போ பாலவகரணத்துக்கான விஷயங்களை பார்க்கலாம். பாலவகரணத்துக்கு ஐயப்பன் தான் அதிதேவதையா வருவாங்க. கிரகம் வந்து ராகு, மிருகம் வந்து புலி. இப்போ இங்க கிரகம் ராகு அப்படின்னு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த கிரகம் வருதோ, இப்ப வந்து அங்க பவத்துக்கு வந்து நம்ம செவ்வாய் சொல்லிட்டோம். இப்ப இங்க வந்து ராகு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான கிரகத்தோடைய உறவு யாரு அப்படின்றத முக்கியமா பாக்கணும். இப்போ செவ்வாய்னா இளைய சகோதரம், சித்தப்பா, இவங்க எல்லாம் வருவாங்க இல்லைங்களா, இவங்க கிட்ட எல்லாம் பகைச்சிக்க கூடாது நம்ம. இவங்க ஏதாச்சும் பேசினா கூட பேசிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியா போயிடுறது, இவங்க கிட்ட கொஞ்சம் இணக்கமா போயிடுறது, இதெல்லாம் நமக்கு நல்லது, அவங்களுக்கு இல்ல. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப சிறப்பு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா கிரகம் வந்து ராகுவா வராங்க. ராகுவுக்கு நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா தாத்தா எடுப்போம், அப்பா வழி பாட்டனார் எடுப்போம் இல்லைங்களா. அப்போ அந்த தன்மையில இருக்கிற இந்த உறவுல இருக்கிறவங்க கிட்ட வயசாயிடுச்சு ஏதாச்சும் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கம்முன்னு விட்டுட்டு போயிடணும். நம்மளும் கூட கூட பேசிக்கிட்டு நம்ம தலையில நம்மளும் மண்ணள்ளி போட்டுக்க கூடாது.
அப்போ ம், மலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செண்பக மலர் நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தேவையில்லை. செண்பக ம், மலரை நம்ம பூஜை பண்ற சாமிக்கு வைக்கலாம், பர்ஸ்ல ஒண்ணு வச்சுக்கலாம். அதோடைய ஸ்மெல்லு அதோடைய ஸ்மெல்லு, அதோடைய சென்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா சென்ட் ம். கர்ணத்துக்கான பரிகாரத்துக்கான பொருள் தான். இப்ப செண்பக பூ ஓகே. இன்னைக்கு நம்ம எந்த பொருள் குடுக்குறோமோ அந்த வாசனையில இன்னைக்கு அப்டர் சென்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கிடைக்குது. குடுக்குறாங்க ம், இல்லைங்களா? ம், ஆமா. அப்போ இந்த செண்பக மலருக்கான இந்த அத்தரோ, சென்ட்டோ வாங்கி யூஸ் பண்ணக்குள்ளவும் பிரச்சனைகள் குறையும். இந்த மாரி சென்ட் ம். வாங்கி கூட ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு குடுக்கலாம். ஆமா. ம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஆகாரம் பாயாசம். அப்ப பாயாசம் செஞ்சு வச்சு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. சந்தனம், ம், நம்ம கும்பிடுற சாமிக்கு சந்தனம் பூசி வழிபடுறது, நம்ம சந்தன பொட்டு இட்டுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ம், விசேஷம். ஆபரணம், முத்தால் செய்யப்பட்ட ஆபரணம். அப்போ முத்து கழுத்துல போட்டுக்கிற மாரியான முத்து சேர்த்து போட்டுக்கலாம். தூபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி நம்ம அகில் சொன்னமோ, இங்க வந்து சந்தன பொடி. நெறைய பேர் சொல்லுவாங்க, சந்தனத்தெல்லாம் வந்து நெருப்புல போடக்கூடாது. அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலா அப்படிலாம் கிடையாது. நம்ம பண்ற யாகம் வளர்த்துறதுலயே நம்ம போடுற முக்கியமான விஷயத்துல இந்த சந்தன பொடியும் ஒண்ணு. சந்தன ம். குச்சி போடுவோம் சந்தன பாத்திருக்கீங்களா? கட்டை போடுவாங்க. அப்ப இப்ப சந்தன கட்டை கிடைக்கிறது இல்லையே. ஆஹ் அதுக்கு பதிலா கிடைக்காதனால சந்தன போடுறது. குச்சி போட்டுக்கிட்டு இருக்கோங்க மேம். ஆமா. சந்தன கட்டை, சந்தன குச்சி எல்லாம் ஆமா. போடுவாங்க. உம் ம், வஸ்திரம் வந்து சிவப்பு நிற வஸ்திரம். பாத்திரம் ம், பாத்தீங்கன்னா வெள்ளி பாத்திரம். வெள்ளி பாத்திரம் ரொம்ப ஈஸியா நம்ம வாங்கிக்கலாம். ரொம்ப சின்னதா கூட வாங்கிக்கோங்க. ஒரு குங்கும சிமிழ் ம், அத்தனோண்டு கூட வாங்கி ஒரு 2 திராட்சை, ஒரு பாதாம, ஒரு முந்திரி பருப்பு இத போட்டு நீங்க உங்க வீட்ல நீங்க தினமும் நம்ம சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா? காலையில எந்திரிச்சு எப்படியும் அங்க போய் ஒரு அட்டெண்டன்ஸ் போடுவோம். அந்த இடத்துல இத வைங்க. இத வச்சு பாருங்க என்ன நடக்குது அப்படின்றத கவனிங்க. ஓகே. அதுக்கப்புறம் தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலி மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாஸ்தா கோவில் தான். ஐயப்பன் கோவில் தான். இங்க பெண்களால போக முடியாது. அதனால கிராம தேவதை, இந்த எல்லை கிராம தேவதை இருப்பாங்க பாத்தீங்களா? ஒரு ஒரு ம், ஊர்லயும். அந்த கிராம தேவதை கிட்ட இவங்க போய் சரணடையலாம். பிரச்சனைகள நெறைய குறைச்சுக்கலாம். இவங்களுடைய அதிபதி ம். பிரம்மா. ஒரு பிளான போடக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்களா இப்போ? அதிபதியே அச்சச்சோ. பிரம்மாவா வந்துட்டதுனால, தலையெழுத்த ம், நிர்ணயிக்கக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கும். மத்தவங்களுடைய ம், தலையெழுத்தையும். நெறைய செலவு பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் ஆனா கஞ்சம்னு ம், சொல்ல முடியாது. சேமிப்பு இருக்கும் இவங்க கிட்ட கொஞ்சம். அனாவசியமான செலவு ம். பண்ண மாட்டாங்க. தேவதை, பிரம்மதேவன், புலியை தன்னுடன் வைத்துள்ள தெய்வங்களை வழிபடலாம். இவங்களுக்கு எப்பயுமே வாசனையா இருக்கணும். ஏதாச்சும் ஒரு சென்ட், தூபம், அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர், மேல தேய்ச்சுக்கிற மாரியான விஷயங்கள், எப்பயுமே இத மாரி இருந்தாங்க அப்டின்னா, இவங்களுடைய தன்மை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே. இப்ப அதே மாரிதான். அ இவங்களுக்கு சொன்னது என்ன வந்து கிழமை இவங்க வந்து அன்னைக்கு இந்த ஆரஞ்சு கோவிலுக்கு பழத்த போகணுங்க மேடம்? போவீங்க? இவங்களுக்கு வந்து கிழமை அப்படின்னு எதுவும் கிடையாதுங்க மேம். ராகு காலத்துல பெரும்பாலும் ராகு ம், காலம்னாக்குள்ள நம்ம ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம்னா அந்த ம். அடர்த்தியான ராகு காலம் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ம். நேரத்துல போறது ரொம்ப சிறப்பு. ஓ! சரி. ராகுக்கும் கேதுக்குமே நமக்கு கிழமை கிடையாது இல்லைங்களா? ம். அதனால எந்த கிழமையா இருந்தாலும் அந்த ராகு காலத்துல போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆம் கொடுக்கும் எங்களுக்கு. ஆமா ரொம்ப அதுவும் ஞாயிறு ராகு காலம் வந்து ஆ. பெரும் அடர்த்திக்குரிய ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ம். கசப்பான ராகு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ம். விஷயம் நல்ல வேளை இதை கேட்டீங்க பாருங்க. ராகு காலத்துல இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா முடியவே இல்ல. கல்யாணமே முடியல. ராகு காலத்துல ம். ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு மூவ் பண்ண சொல்லுங்க. பதிய சொல்லுங்க. மேட்ரிமோனியில பதியறதோ, இல்ல அந்த பொண்ண ம். பத்தின கேட்கறதோ, இல்ல சும்மா முதல்ல அந்த பொண்ண தூரமா நின்னு பாக்குறதோ, இத மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். ஓ! மத்தவங்களுக்கு ராகு காலம் செட் ஆகாது. ஆனா இவங்களுக்கு ராகு காலம் சூப்பரா அதே செட் அப்படின்னு ஆகுங்கிறீங்க. சொல்லுவோம். இவங்களுக்கு இந்த ராகு காலம் வந்து இந்த கரணநாதனா வர்றதுனால ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நம்ம ஓ! சொல்லுவோம் இல்லைங்களா? ராகு நிக்கிற இடத்த மொத்தமா ஆகர்ஷணப்படுத்திப்பாரு. ம். 1000 அமாவாசை ஒரு ராகு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்துல. ம். ம். அவ்ளோ இருள் தன்மை வாய்ந்த ராகு கர்ணநாதனா வரும் பட்சத்துல இப்ப இவங்களுக்கு கர்ணநாதனா வந்துட்டாரு இல்லைங்களா? ம். பெரிய ம். பாதிப்ப குடுக்க மாட்டாரு. 5ஆம் இடத்துல ராகு புத்திரதோஷம் அப்படின்றோம். ம். 8ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல சர்ப்பதோஷம்ன்றோம். 1, 2 ம். சர்ப்பதோஷம்ன்றோம் இல்லைங்களா? இந்த ம். பாதிப்ப பெருசா பண்ண மாட்டாரு. ம். அதனால இப்ப செவ்வாய் ப பவகரணத்துக்கு செவ்வாய் வந்தாரு பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். செவ்வாய் நீசம் ஆயிடுச்சு. 4ஆம் அதிபதி நீசம். 4ஆம் அதிபதி சுத்தமா பலம் கம்மி. ரொம்ப மினிமம் டிகிரில நிக்கிறாரு. கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோமே.
அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அத நமக்கு தேவையான நேரத்துல அனுபவிக்க முடியாத அந்த தன்மையை அனுபவிக்க கொடுத்துருவாங்க. ஏன்னா முடியாது. இதுதானே. ம். ஆமா. அதுல ஒரு ஸ்ட்ரகிள். இப்ப விக்க இருக்கு ஆனா முடியாது. இல்ல. பொறுமையா தான் விக்க முடியும். அதேதான். கிடைக்கும். வரும் ஆனா வராது. அந்த மாரி. அந்த மாரி அந்த ம். மாரி ஒரு தன்மையில இவங்களுக்கு இருப்பாங்க. அதனால கர்ணநாதனா வரும் பட்சத்துல 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு, 6ல போய் மறைஞ்சிட்டாரு, 12ல விழுந்துட்டாரு, நீசமாயிட்டாரு. இத பத்திலாம் எதுவுமே யோசிக்கவே தேவையில்ல. ம். கர்ணநாதனுக்கான பரிகாரம் மூலியமா கர்ணநாதனை சரணடையக்குள்ளவே நெறைய விஷயங்கள நம்மளால பாத்துக்க முடியும். இப்போ ஓகே. பவகரணத்துல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கும்பாபிஷேகங்கள்லாம் பவகரணத்துல தான் செய்வாங்க. ம். ஏன்னா 48 வருஷம் நீடித்து இருக்கக்கூடிய தன்மைய பவகரணம் தரும். அப்ப ஒரு நல்ல ஓகே. விஷயம் செய்யணும், ஒரு வீடு கட்டணும், நிலைச்சு இருக்கணும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இதெல்லாம் இந்த ஆமா. பவகரணம் வர அன்னைக்கு செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ம். இந்த பாலவமும் சுபகரணம் தான். இந்த பாலவ கரணத்துக்கு 18 வருடங்கள் நீட்டிப்பு தன்மை குடுத்திருக்காங்க. ஓ! சோ இதுவுமே நல்ல ஒரு ஒரு ம். அற்புதமான ஒரு கரணம் தான். அது வந்து ஆயுதமே இல்லாம வருது. ம். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாரி ம். சும்மா ம். சிம்பிளான ஒரு ஆயுதத்த கையில குடுத்தா கூட ஒரு பெரிய படையே தோற்கடிக்கக்கூடிய வல்லமை இந்த பாலவகரணத்துக்கு இருக்கு. ம். உதாரணமா அந்த இறுக்கி புடிக்கிறது அதெல்லாம் அந்த மாதிரியான விளையாட்டு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கபடிலாம் சொல்லுவோம். பாத்திருக்கீங்களா? ம். இத மாரி ஒரு ஆள வளைச்சு இழுத்து புடிச்சு ஒரே நிலையில நிறுத்தக்கூடிய இந்த தன்மை எல்லாம் இந்த இந்த கர்ணத்துல பொறந்தவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய பேர் இருக்காங்க. ம். ம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஆசைப்படுவாங்க இவங்க. ஒரு ஒரு பூ ரொம்ப ம். அழகா இருக்கே! அத கொஞ்ச நேரம் நான் கையில வச்சுக்கலாமா? அப்படின்றது. அப்புறம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான் பஸ் போகும்பா அப்படின்னா, பரவால்ல. ம். நான் அது வரைக்கும் போயிட்டு அங்கருந்து இறங்கி கூட நடந்து வந்துர்றேன். அப்படின்னு சொல்றது. ரொம்ப சிற்றின்ப பிரியர்கள் இவங்க. ஏன்னா ம். ராகு ம். இல்லைங்களா? ம். பெரிதினும் பெரிது கேள்க அப்படின்ற மாரி கேட்பாங்க. இது இவ்ளோ பெருசு ம். வேணும், அவ்ளோ பெருசு வேணும். சின்ன சின்ன சிற்றின்ப பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும். ம். அற்ப தொழில் முறை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொழில் மூலியமா ஒரு ஒரு பெரிய கனவு வச்சிருப்பாங்க இல்லைங்களா? தொழில்னா அந்த மாரி இருக்க ம். மாட்டாங்க இவங்க. ஒரு வேலைய செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அத விட்டுட்டு அப்படியே அடுத்த வேலையில கால வச்சுருவாங்க. ம். இப்ப ம். அதுவும் போய்கிட்டு இருக்கும். இதுவும் போய்கிட்டு இருக்கும். இந்த மாரி அடிக்கடி இந்த தாவக்கூடிய தன்மை இவங்க கிட்ட நெறைய இருக்கும். இவங்க ம். வந்து வழிபடுற தெய்வத்துக்கு வெள்ளி பாத்திரத்துல என்ன ஆகாரம் குடுத்துருக்கோமோ, பாயாசம் வந்திருக்கா இவங்களுக்கு. அத வச்சு குடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து அன்னதானம் பண்ணக்குள்ள பாயாசம் அன்னதானம் பண்றது. இதெல்லாம் ரொம்ப அழகா செய்யுங்க. இப்ப உங்க ஜாதகத்துல ராகு கெட்டுருச்சு அப்படின்னு வச்சுக்கோமே. ராகு நல்லா இருந்தா இத நம்ம சாப்பிடலாம். பாயாசத்த செஞ்சு செஞ்சு ம். நம்ம வெள்ளிக்கிழமையிலயோ, இல்ல ராகு காலத்திலயோ சாப்பிட்டுறலாம். ராகு ம். சுத்தமா நல்லதே செய்யாது. அவயோகின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க என்ன ம். பண்றது? அப்படின்ற கேட்கிற பட்சத்துல தானமா குடுத்துருங்க. இப்ப ம். ராகுவுடைய காரகத்துல யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முஸ்லிம்ஸ் வருவாங்க. இப்ப ம். வந்து முஸ்லிமா இருக்கிறவங்க கிறிஸ்டியனுக்கும், இந்துக்கும் குடுக்கலாம். ம். அ ஏன் முஸ்லிம் வந்து ஜாதகம் பார்க்க போறாங்க அப்படின்னு கேட்காதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஜாதகம் எழுதி குடுத்துருக்கிறேன். ஆஹா. முஸ்லிம்களுக்கு மட்டும். எ கிறிஸ்டியனுங்களுக்கு மட்டும் ஒரு 50, 60 ஜாதகம் எழுதி குடுத்துருக்கேன். நெறைய பேர் இன்னைக்கு இத ம். நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ம். அவங்களும் நம்மள விட நல்லாவே பாக்குறாங்க. இல்ல அதுக்கப்புறம் பாக்குறேங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறேன். ஆமாங்க மேம். நெறைய பேரு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பிரசனம் போட சொல்றாங்க. நம்ம கூட ம். அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. இந்துஸ் கூட அவங்க நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ம். பாத்தீங்க அப்டின்னா, கௌலவம் அப்டின்ற கர்ணம். இந்த கௌலவ ம். கர்ணத்துக்கான விலங்கு பன்றி, அதிதேவதை ம். சூரியன், ம். கிரகம் சனி, மலர் மகிழம்பூ, ஆகாரம் பணியாரம், பணியாரம் சொல்லுவோம் இல்லைங்களா? அது. ம். பூசுவது குங்குமம், ஆபரணம் வெள்ளி, தூபம் வந்து வில்வ பொடி. ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பொடி இவங்களுக்கு. வஸ்திரம் கண்டாங்கி சேலை அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? ஆமாங்க. சுங்குடி, கண்டாங்கின்னு அந்த மாதிரியான ம். சாரி. பாத்திரம் வந்து செப்பு, காப்பர். தெய்வங்கள் வந்து வாராகர், பூவராகர் அப்படின்னு வரும். அப்படின்னா வாராகி அம்மன். இவங்க 2 பேரையுமே இவங்க வழிபடலாம். கிழமை செவ்வாய்க்கிழமை. தேவதை மித்ரன் அப்படின்ற ஒரு தேவதை. இதுக்கான குறியீடு பாத்தீங்கன்னா மரக்கால். இந்த அளப்பும் பாத்தீங்களா? மரக்கால் படி ம். அப்படின்னு சொல்லிட்டு 6 படி கொண்டது ஒரு மரக்கால் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு கிராமத்துல. அந்த ஆமா. பெரிய மரக்கால் தான் இதற்கான குறியீடு ம். அப்படின்னு சொல்லுவாங்க. ம். இவங்க வந்து எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்ற ஊருக்கு சனிக்கிழமையில போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு.
அதே மாதிரி இங்க வந்து கிரகம் வந்து சனியா வர்றதுனால அடிமட்ட கூலி தொழிலாளி வியர்வையை அதிகமா வெளியேற்றி வேலை செய்யக்கூடிய வேலைகள், மூட்டை தூக்குறது, டிச்சு கிளீன் பண்றது, தெரு பெருக்கிறது, சாக்கடை அள்ளுறது, இத மாதிரியான தன்மையில பயணிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா நிறைய பிரச்சனைகளை குறைச்சிக்க முடியும். வெறும் செப்பல் மட்டும் வாங்கி கொடுத்தா போதுமா அப்படின்னா இல்ல, ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது வந்து டிஃபன் தேவையில்லை, சாப்பாடு சாம்பார் குழம்பு இப்படி போடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு வேளை வயிறார சாப்பாடு போட்டு ஒரு ஜோடி செருப்பை அவங்களுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் கொடுத்து ஒரு பாட்டில் நம்ம தண்ணி கும்பிடுற கொடுத்தோம் எஸ் இல்லைங்களா? ஆமா அந்த நிச்சயமாமா, நிச்சயமா. இந்த மாதிரி சகோதரர்கள் இருக்கிற வீடுகளுக்கு ரொம்ப ஒரு ஒத்தட்டாப் வீட்டுல இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேன் வாங்கி கொடுக்கலாம். ஃபேனு, விசிறி. இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் 2000 ரூபாய்க்குள்ள எல்லாம் ஃபேன் இருக்கு. டேபிள் ஃபேனா இருக்கட்டும், சீலிங் ஃபேனா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு வாங்கி 600 ரூபாய் 700 ரூபாய் எல்லாம் குட்டி குட்டி ஃபேன் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி கூட வாங்கி கொடுக்கறது ஒரு பெரிய விஷயத்த நமக்கு செய்யும். அவங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு அந்த ஒரு ஃபேனோட போயிடும். நம்ம வாழ்க்கை எங்கேயோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கர்ணத்துல பிறந்தவங்க இயல்பிலே ரொம்ப ஒழுக்க சீலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஒழுக்கமா நடந்துப்பாங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். பன்றியுடைய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோரக்கிழங்க தோண்டி எடுக்கும் பாத்திருக்கீங்களா, மூக்கால அப்படி தள்ளி 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 அந்த கோரக்கிழங்க எடுத்து சாப்பிடும். இப்ப மண்ணுக்குள்ள புதைஞ்சு இருக்கிற எல்லாத்தையும் தோண்டி வெளியில எடுத்துருவோம். ரகசியத்தெல்லாம் இவங்க கிட்ட மறைக்கவே முடியாது. ரொம்ப ஈஸியா ஒரு விஷயத்த எடுத்துருவாங்க. இந்த டிடெக்டிவ், இந்த டிடெக்டிவ் ஏஜென்சில செய்யறவங்க, ஒரு தப்ப கண்டுபிடிக்கிறவங்க, சிபிசிஐடிஸ், இவங்க எல்லாம் பார்த்த கௌரவத்துல இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்ன வாராகி சார்ந்த விஷயம் ஒரு படத்தை கவனிச்சிருப்போம். அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணநாதன் அவருடைய தன்மையை இன்னைக்கு காமிச்சுட்டே கிடைக்கலன்றாங்க அவங்களுக்கு. அவருடைய தன்மை 10 வருஷம் இந்த படத்துல சினிமா வந்ததுக்கும் இப்ப இருக்கு. அந்த மனுஷனுடைய தன்மையை பாருங்க. கருணாநாதன் என்னென்ன